ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய NMMS கல்வி உதவித்தொகை அந்த சம்மந்தமாக தான் தற்போது பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஜனவரி 24க்குள்ளே அப்ளை பண்ண அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. கல்வி உதவித்தொகைக்கான NMMS தேர்வுக்கு மாணவர்கள் ஜனவரி 24ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசுடைய தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை திட்டத்தின் கீழே NMMS கீழே அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இதற்காக ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு NMMS தேர்வு நடத்தப்படுது. இந்த தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டில் 6695 பேர் உட்பட நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதம் 1000 ரூபா உதவித்தொகை இந்த திட்டத்தின் கீழே வழங்கிட்டு வராங்க. அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான NMMS தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. இதற்கு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு இப்போ தற்போது தொடங்கியிருக்காங்க. விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் தேர்வுத்துறை இணையதளத்தில் dge.tn.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவங்களை தேர்வு கட்டணம் 50 ரூபா சேர்த்து நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடத்தில் ஜனவரி 24க்குள்ளே நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து கூடுதல் விவரங்களை அந்த பள்ளி தலைமை ஆசிரியரோட தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக்குங்க. நன்றி.